மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே பெரும்பாலான அதிகாரிகள் பங்கேற்காததால் கிராம சபை கூட்டம் வெறிச்சோடி காணப்பட்டது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் விஜய் சடைமாயன் வழங்க இருக்கலாம். விஜய், பெருவாரியான அதிகாரிகள் பங்கேற்காததற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? விவரம். வணக்கம் பிரகாஷ். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள கருப்பட்டி ஊராட்சி பகுதியில் பொம்மம்பட்டி, அமைச்சியாபுரம், கணேசபுரம் உள்ளிட்ட பகுதியில் 4000 பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இன்று 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கருப்பட்டி பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் போதிய விழிப்புணர்வு கிராம சபை கூட்டம் சம்பந்தமா பொதுமக்கள்ல சொல்லாதனால வெறும் 12 பேர் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. அதிகாரிகளும் மெத்தனப்பாக்கா வெறும் 4 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். பொதுமக்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் தீர்மானத்தை நிறைவேற்ற முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட வழக்கறிஞர் ஆசிக் ராஜா என்பவர் தீர்மான நோட்டை கேட்டபோது அதிகாரிகள் தர மறுத்து அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க தொடங்கினர். கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாமலும் வெறும் 12 பேர் மட்டுமே பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில தீர்மானத்தை கிராம சபை கூட்டத்துல கிராம வளர்ச்சி குறித்து திட்டங்கள் மற்றும் கடந்த கால திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஆனால் அது போன்ற எதுவுமே ஆலோசிக்காம முறைகேடாக பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த கிராம சபை கூட்டத்தில் முறைகேடாக அதிகாரிகள் தீர்மானத்தை நிறைவேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கிருந்து அதிகாரிகள் 2 வீலரை எடுத்துக்கொண்டு அவசரமாக செல்ல முயன்றனர். இருப்பினும் அந்த கிராம கூட்டத்துல கலந்துகிட்ட அதிகாரிகள் திடீரென கிளம்பி சென்றது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தீர்மான நோட்டை பார்க்கணும் என்று அதிகாரிகளிடம் கேட்டபோது, நீங்கள் அலுவலகத்தில் நோட்டை பார்த்துக் கொள்ளுங்கள் என அதிகாரிகள் கூறிவிட்டு சென்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜய் சடைமாயன்.